ஆண்டவரில் அன்பிற்கினிய சவேரியார்பாளையம் பங்கின் பாசமான நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, ஆண்டிலேயே இந்த வாரத்தை தான் புனித வாரம், பெரிய வாரம், முக்கியமான வாரம் என்று சொல்லுகிறோம். அதிலும் இந்த வாரத்தின் இந்த 3 நாட்கள் ஹோலி த்ரீதுவம், மிக முக்கியமான 3 நாட்கள், பரிசுத்தமான 3 நாட்கள் என்று பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனிக்கிழமை, நள்ளிரவு திருப்பலி எல்லாவற்றையும் இணைத்து சொல்லுகிறோம். இந்த நாளில் சேலம் மறை மாவட்டத்தின் கடைசியில் இருக்கிற இந்த சவேரியார்பாளையத்துக்கு வந்து உங்களோடு இணைந்து ஜெபிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் இந்த திருப்பலியின் அருளால் இங்கே இருக்கிற அருள் பணியாளர்களுக்கும், நம்முடைய மோன்ஃபோர்ட் அருள் சகோதரர்களுக்கும், இறை மக்களாகிய உங்களுக்கும் நிறைய ஆசீரை வழங்குவாராக. இந்த பகுதியை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது, வாசகங்களை வாசித்து சிந்திக்கும்போது உள்ளம் உருகுகின்றது. இன்றைக்கு சில முக்கியமான நிகழ்வுகளை நம்முடைய திரு அவை நினைத்து பார்க்கின்றது. ஒரு பக்கம் ஆண்டவர் புனிதமிகு நற்கருணையை ஏற்படுத்தியது. அந்த நற்கருணையை கொண்டாட அருள் பணியாளர்கள், குருக்களை ஏற்படுத்தியது. அத்தோடு இணைந்து பாதம் கழுவுகின்ற அந்த நிகழ்வு, ஆங்கிலத்தில் இந்த பெரிய வியாழக்கிழமையை, புனித வியாழக்கிழமையை மாண்டி தர்ஸ்டே என்று சொல்வார்கள். அப்படியானால் கட்டளை கொடுத்த ஒரு வியாழக்கிழமை. என்ன கட்டளை? அன்பு கட்டளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இதெல்லாம் இந்த நாளிலே கொண்டாடப்படுகிறது. மிக மிக முக்கியமான நாள். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் முதலில் கொண்டாடப்பட்ட பாஸ்கா விழாவை பற்றி எடுத்து சொன்னது. இஸ்ராயேல் மக்கள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் சொல்லொன்னா வேதனைக்கு ஆளானார்கள். அடிமைகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். கடவுள் மோசேவை தேர்ந்தெடுத்தார். என் மக்களுடைய அழுகுரலை கேட்டேன், அவருடைய கண்ணீரை கண்டேன். நீ வா, பார்வோனிடமிருந்து, எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று ஆண்டவர் கூப்பிட்டார். எத்தனையோ அருஞ்செயல்களை செய்தார். பார்வோனுடைய மனம் கல்லாய் போனது. முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லுவான், திரும்பி மனத்தை மாற்றிக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவான். ஏன்னா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும்ல. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் வேதனை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் அழுதது போல நாமும் அழுதால் ஆண்டவர் தான் நமக்கு விடுதலை கொடுப்பார். கடைசியாக தான் இந்த பெரிய வல்ல செயல் ஆண்டவரால் நிகழ்கிறது. எப்படி நிகழ்கிறது என்று, எப்படி கொண்டாட வேண்டும் என்று, என்ன நடக்கும் என்று சொன்னதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டோம். என்னன்னா, மோசே வழியாக அந்த மக்களுக்கு சொல்லுகிறார், எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டி, வெள்ளாடாக இருக்கலாம், செம்மறி ஆடாக இருக்கலாம், ஒரு ஆடை பிடிங்க, 10 பேருக்கு ஒரு ஆடு இருக்கட்டும், போதுமான பேர் வீட்டில் இருந்தனா
பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தால் கூப்பிட்டுக்குங்க. ஆளுக்கு ஒரு ஆடு. அந்த ஆட்டை நீங்கள் வெட்டி அந்த இரத்தத்தை வாயிற்கதவிலே பூசுங்கள். நீங்கள் அந்த குட்டியை, அந்த ஆட்டை நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு உண்ண வேண்டும். புளியாத அப்பம், ஏன்னா டைம் இல்லை புளிக்க வச்சு சாதாரண அப்பம் சாப்பிட்றதுக்கு. புளியாத அப்பம் நீங்கள் எப்படி உண்ண வேண்டும்? இடுப்பில் கச்சியை கட்டிக்கிட்டு உண்ணணும். நின்று கொண்டே சாப்பிடணும், ஏன்னா சீக்கிரம் பயணம் பண்ணணும். அப்போது நான் என்னுடைய தூதரை அனுப்புவேன், எகிப்து நாட்டு முழுவதுமாக அனுப்புவேன். பார்த்த உடனே அங்கே ரத்தம் பூசி இருந்ததுன்னா இது என்னுடைய மக்கள்னு நான் கடந்து போவேன். பாஸ்கான்னா என்னன்னா கடந்து போவேன். இல்லைன்னா எல்லா வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளையை கொன்று விடுவேன். ஆடு மாடாக இருந்தாலும் அது தலைச்சனாக இருந்தால் கொன்று விடுவேன். உங்களை காப்பாற்றுவேன், உங்களுக்கு தீங்கு இல்லாமல் கடந்து போவேன். இதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சி. அதே போல அன்றைக்கு நடந்தது. பார்வோனுக்கு பயம், எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்படுகின்றன, இஸ்ராயேல் மக்களை தவிர. சரி போயிடுங்கன்னு சொல்றான். அப்பதான் அவர்களுக்கு அனுமதி கிடைக்கிறது, போகின்றார்கள். இஸ்ராயேல் மக்கள் விடுதலை. இஸ்ராயேல் மக்களின் நாடி நரம்புகளை முறுக்கிவிட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து அங்கே போன பிறகு எனக்கு மனசு திருப்பி கல்லா போயிடுச்சு. ஐயோ, இவ்வளோ வேலைக்காரங்க போயிட்டா இனிமேல் நம்ம எப்படி வேலை செய்யறது? போ, தொத்திக்கிட்டு போய் திருப்பி கூட்டு வா. அங்கே போனால் உங்களுக்கு தெரியும், முன்னே பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வனுடைய படைகள். என்ன செய்யுது? மீண்டும் மேலே தான் பார்க்கணும். முன்னே தீங்கு, பின்னே தீங்கு, மேலே தான் பார்க்க வேண்டும் புலம்புகிறார். அப்பதான் கடவுள், மோசே உன் கோலை கடலின் மீது நீட்டு. கடல் கட்டாந்தரையாகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அந்த செங்கடலை கடக்கிறார்கள். இன்னும் அந்த கடலிலேயே துரத்தி கொண்டு வருகிறார்கள். கடவுள் சொன்னார், மீண்டும் கோலை நீட்டு. மீண்டும் தண்ணீர் ஒன்றாகிறது. பார்வோனுடைய படைகள், குதிரைகள் எல்லாம் அழிந்து போகின்றன. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை எப்போதும் மறக்காதீர்கள், இந்த விழாவை கொண்டாடுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை. அந்த விழாவினுடைய தான் ஆண்டவர் புதியதொரு பாஸ்காவை உண்டாக்குகிறார். அன்றைக்கு ஆண்டவர் எவ்வாறு பாஸ்கா கொண்டாடினார் என்று இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் 12 வயசாக இருக்கும்போது ஆண்டவர் இயேசு பாஸ்கா கொண்டாட எருசலேமுக்கு போனார். அப்போ கோயிலில் காணாமல் போயிட்டார். அப்பா நினச்சாங்க அம்மா கூட இருப்பார்னு, அம்மா நினச்சாங்க அப்பா கூட இருப்பார். 3 நாள் கழித்து தான் தெரியுது பிள்ளை 2 பேர் கூடயும் இல்லை. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி. இப்போ ஆண்டவருக்கு 33 வயசாயிடுச்சு. அம்மாவுக்கு விதவை இருந்திருப்பாங்க, வர வேண்டிய கட்டாயம் இல்லை. சூசேப்பர் ஏற்கனவே இறந்திருப்பார். இப்போது அப்பா அம்மாவோடு இல்லை, பாஸ்கா விழாவை கொண்டாட சீடர்களோடு ஆண்டவர் இயேசு வருகிறார். அந்த வியாழக்கிழமை காலை என்ன நடந்திருக்கும்னு நம்ம நினச்சி பார்க்க முடியும். சீடர்களோடு ஆண்டவரும் ஒரு ஆட்டை கொண்டு போய் ஆட்டை கொன்று இரத்தத்தை குருவிடம் கொடுத்திருப்பார். பலி பீடத்தின் மீது தெளித்திருப்பார்கள். lamb, killing the lamb. ஆண்டவரே ஒரு செம்மறி, அவரே இன்னொரு செம்மறியை கொன்று தனக்காகவும் தன் சீடர்களுக்காகவும் அங்கே பலியை ஒப்பு கொடுத்திருப்பார்.
காலையில் கோயிலிலே கொல்லப்பட்ட அந்த ஆடு மாலையிலே தனித்தனியாக அவரவர் வீடுகளிலே உண்ணப்படும். அப்படித்தான் நடந்திருக்கும். அன்னைக்கு மட்டும் ஏறக்குறைய 2000 ஆடு அடிச்சிருப்பாங்களாம். 10 பேருக்கு ஒன்றுன்னா 2 லட்சம் பேர், குறைஞ்சது 1,80,000 பேர் அன்னைக்கு வந்து சாப்பிட்ருப்பாங்களாம். பாருங்க, எருசலேம் முழுவதும் மக்கள். மாலையானதும் ஆண்டவர் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டபடி என்ன ஆயிற்று? சீடர்கள் எல்லாரும் மேல் அறையிலே கூடியிருக்கிறார்கள். வழக்கமாக அந்த விருந்து சமயத்தில் திராட்சை ரசம் பரிமாறுவாங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்து திராட்சை ரசம் கொடுக்கிறார் எல்லாருக்கும், தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம். அது முடிஞ்ச பிறகு 2வது தடவை கொஞ்சம் வினேகரில் கசப்பான கீரைகளை உண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால், இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்தார்களே, அந்த கசப்பிலிருந்து ஆண்டவர் இனிமையை தந்தாரே, அதை நினைவுபடுத்த கொடுப்பாங்க. பிறகு 2வது தடவை வைன் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதே போல் நடந்தது. வழக்கமாக ஒரு விருந்துக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா, அந்த விருந்துக்கு அழைத்தவர் ஆள் வச்சு, அதுவும் ஒரு யூத அடிமை கூட செய்யக்கூடாது, மற்ற இனத்தை சார்ந்த அடிமையை வைத்தாவது பாதங்களை கழுவ வேண்டும். வழக்கமாக விருந்தினுடைய முதல்ல தான் இது நடக்கும். இங்கே என்னன்னா நடுவில் நடக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவங்க யாருமே அடிமைகள் இல்லாத பட்சத்தில் சரியாக ஒருவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீ பெரியவனா நான் பெரியவனா வழியிலே சண்டை போட்டுருந்தாங்களாம். லூக்கா நற்செய்தி பிரகாரம் நம்ம பார்க்குறோம். யார் கழுவுவா? அப்போ தான் ஆண்டவர் விருந்தின் நடுவிலே பந்தியை விட்டு எழுந்தார். சீடர்களின் பாதங்களை கழுவத் தொடங்கினார். மேலுடையை களைந்து விட்டு இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து பாதங்களை கழுவினார். நினச்சி பாருங்க, யூதாஸ் அவன் கூட அங்கே தான் இருந்தான். பிறகுதான் அவன் வெளியே போயிருக்கிறான். யூதாஸின் இதய கதவை ஆண்டவர் தட்டுகிறார். அப்போது அவன் மனம் திருந்திருக்கூடாதா? பிறகு தோட்டத்தில் முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். யூதாஸே நண்பா, முத்தமிட்டா மணமகனை காட்டி கொடுக்கிறாய். பிரியமானவர்களே, நினச்சி பார்ப்போம், ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். அவரை பொறுத்த மட்டில் அவருக்கு ஓரளவு யூகித்து அறிய முடிந்தது தன்னை சீக்கிரம் கொல்ல போகிறார்கள் என்று. ஆனால் சீடர்களை பொறுத்த மட்டில் இன்னொரு பாஸ்கா. நன்றி கெட்ட சீடர்கள், அதில் முக்கியமாக யூதாஸ். அவனும் போனா போதன் பாதத்தை காட்டியிருப்பான். ஆண்டவர் உற்று பார்க்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு உற்று பார்க்கிறார். யார் இயேசு? நம் வீட்டார்தான் நம்முடைய இயேசு. நம்மோடு உடன் இருப்பவர்கள் தான் நம்முடைய இயேசு. அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் பொறாமையினால் பேராசையினால் ஒவ்வொரு நாளும் காட்டி கொடுத்து கொண்டே இருக்கலாம். நம்மை இல்லாமல் நம்மை படைத்த கடவுள் நம்மை இல்லாமல் நம்மை மீட்க முடியாது. இன்றைக்கு இதய கதவை தட்டுகிறார். மனம் மாற மாட்டோமா என்று எதிர்பார்க்கிறார். அப்புறம் பாருங்க, பேதுரு ராயப்பட்டவர அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என்னுடைய பாதத்தை கழுவ நான் விட மாட்டேன்னு சொன்னார். ஏற்கனவே சொன்னார், மணமகன் பாடுபட வேண்டும் என்று இயேசு முன்னறிவித்த உடனே ஐயோ இது நேரவே கூடாது. அதே போல தான் இங்கேயும் சொல்கிறார், உமக்கு நேரவே கூடாது, நீ பாதத்தை கழுவக்கூடாது.
அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, நீ எனக்கு ஒரு நாள் கழுவிட்டு போயிடுவேன், உன்னுடைய சீடன் நான் வாழ்நாள்லாம் கழுவணுமே. அதுக்கு தான் தடுக்க பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. அப்படின்னா என்ன? முழுவதுமாக கழுவும், பாதத்தை மட்டுமல்ல உடம்பு முழுவதும் கழுவும். ஆண்டவர் சொன்னார், குளித்து விட்டவன் பாதத்தை மட்டும் கழுவினால் போதும் என்று ஆண்டவர் சொன்னார். பேதுருவை பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த பாதம் கழுவி முடிந்த பிறகு சொன்ன முக்கியமான செய்தி நம்ம எல்லாருக்கும் பாடம். ஏற்கனவே ஒரு பாடம். அவரை எருசலேமுக்கு வரவேற்கும் போது அவர் குதிரை மேலே போகல, கழுதைக்குட்டி மேலே தான் போனார். அது எதை குறிக்கிறது? தாழ்ச்சியை குறிக்கிறது. இன்னைக்கு நிறையா சண்டைக்கு காரணம் என்ன? நீ பெரியவனா நான் பெரியவனா, அதான் காரணம். சவரியார் பாளையத்தில் யாரும் சண்டை போடக்கூடாது. தாழ்ச்சியாக இருந்தால் சண்டை போட மாட்டோம். சண்டை போட்டவங்க சமாதானம் ஆயிடணும். எல்லாம் ஆண்டவர் போட்ட பிச்சை. இங்கே பாருங்க, ஆண்டவர் குனிந்து தன்னுடைய சீடரின் பாதங்களை கழுவினார். பிறகு சொன்னார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நான் உங்கள் போதகர் தான், ஆண்டவர் தான். உங்கள் போதகரும் ஆண்டவருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். பிரியமானவர்களே, சில பேர்ட்ட பணம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, கார் இருக்குது, ஏதேதோ இருக்குது, நகை இருக்குது. நீங்களாம் பெரியவங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் முன்னாடி பெரியவங்க. யார் வீட்டாரை பாசத்தோடு பார்த்து கொள்கிறார்களோ, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். கடைசி ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். இன்றைக்கு அன்பின் நாள், இன்றைக்கு பணியின் நாள், இன்றைக்கு வேலைக்காரர்களின் நாள். எந்த அளவுக்கு வீட்டில் வேலை செய்கிறேன், சில பிள்ளைங்க மொபைல் தான் நோண்டிகிட்டு இருக்கோம், டிவியை தான் பார்க்கும், ஆடிக்கிட்டு இருக்கோம், எந்த உதவியும் செய்யாது. அப்படி என்றால் அது சரியே கிடையாது, சரிப்பட்டு வராது. ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொன்ன கடைசி பாடம் பாருங்கள் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் நல்லது செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் உதவி செய்ய வேண்டும். காசு பணம் கொடுக்கணும்னு மட்டும் இல்லை, அன்பான வார்த்தை, வீட்டை பெருக்கிறது, பாத்திரத்தை கழுவுறது, கடைக்கு போயிட்டு வர்றது, குடும்பத்தாருக்காக வேலை செய்வது, நீங்கள் செய்ய வேண்டாம் நான் செய்கிறேன் என்று செய்வது, இதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கு நமக்கு பாடமாக சொல்லி சென்றார். பாருங்கள், the best is yet to come. மிக முக்கியமானது இப்போதான் வருகிறது. என்ன? ஆண்டவர் அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், அதை பிட்டார். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம். 3 நற்செய்தியில் ஆண்டவர் செய்த இந்த செயல் விவரிக்கப்படுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லையும். யோவான் நற்செய்தியில் இல்லை. இன்றைக்கி நம்ம அதுக்கு பதிலாக பாதம் கழுவும் சடங்கு தான் வாசித்தோம். மற்ற 3 நற்செய்தியில் இருக்குது. அத்தோடு சேர்ந்து கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருக்குது. 4 முறை ஆண்டவர் செய்த இந்த உன்னதமான செயல். அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், பிட்டார். என்ன தெரியுமா அர்த்தம்? பிடும்போது எல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன நினச்சிருப்பாராம், அடுத்த நாள் தன்னுடைய உடல் சுக்கு நூறாக கிழிக்கப்படும் என்பதை உணர்ந்தார். பிரியமானவர்களே, பூசையில் குருவானவர் அப்பத்தை பிற்கிறார். பிற்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர வேண்டியது, பூசைக்கு வந்தால் போதாது, நான் இங்கிருந்து போகிறேன், போய் என்னையே பிட்டு கொடுக்கத்தான் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்தேன்.
இதை வாங்கி உண்ணுங்கள் என்று குருவானவர் இங்கே சொல்லுகிறார். வீட்டுக்கு போய் என்னுடைய உயிர் உனக்காகத்தான். சில பேர் பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, இது என்னை பிச்சு தின்னிடும் போல இருக்கு, என் உயிரையே எடுத்துடும் போல இருக்கு. அதுக்காகத்தான் நற்கருணை. இதுதான் நற்கருணை. உன் நேரத்தை கொடுக்கறது, பொருளை கொடுக்கறது, நீ சேர்த்து வச்சிருந்த கொடுக்கறது, உன்னுடைய திறமையை கொடுக்கறது, இதுதான் ஆண்டவர். அப்படித்தான் இதை வாங்கி உண்ணுங்கள், என்னையே கொடுக்கிறேன். அங்கே சிலுவையிலே ரத்தம் சிந்தி கொடுக்கிறார், எங்கே ரத்தம் சிந்தாமல் கொடுக்கிறார். அதே போல ரசத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படும் ரத்தம் என்று ஆண்டவர் சொல்லும்போது, அடுத்த நாள் கடைசி துளி ரத்தம் வரை மக்கள் எல்லாருக்காகவும் சிந்துவோம் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் சொன்னார், இதை வாங்கி பருகுங்கள். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், இதை வாங்கி பருகுங்கள். பாருங்க, புனிதமிகு நற்கருணை பலியிலே இது என் ரத்தம் என்று இயேசு சொன்னார்னு சொல்ல சாமியார் சொல்றார். இயேசுவின் வார்த்தைகளை சொல்லும்போது அந்த ரசம் இரத்தமாக மாறுகிறது, அந்த அப்பம் உடலாக மாறுகிறது. இதுதான் புனிதமிகு நற்கருணை கொண்டாட்டம். கல்வாரி பலி, ரத்தம் சிந்தாமல் இந்த பலியிலே கடைசி ஆண்டவர் சொன்னார், இதை என் நினைவாக செய்யுங்கள். எதை நினைவாக செய்ய சொன்னார்? நான் உங்களுக்காக உயிரை கொடுத்தேனே, அதே போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்காக உயிரை கொடுங்கள். யார் உயிரையும் எடுக்காதீர்கள், யாரையும் அழ வைக்காதீர்கள், யாரையும் அவமானப்படுத்தாதீர்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் செய்யுங்கள், மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். திருப்பலியிலே பங்கு கொள்ளுங்கள், புனிதமிகு நற்கருணையை வாங்குங்கள், நற்கருணையாக மாறி நல்லது செய்யுங்கள். ஆண்டவர் கொடுத்த அன்பு கட்டளை புனிதமிகு நற்கருணை நினைவாக செய்ய தலைமை ஏற்க அருள் பணியாளர்களை, குருக்களை நியமித்தது. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கும் எல்லா சாமியாருக்கும் மெசேஜ் போட்டிருக்காங்க, ஹாப்பி ஃபீஸ்ட் ஃபாதர், ஹாப்பி ஃபீஸ்ட் பிஷப், திருவிழா வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்கள் எல்லாம் குருக்கள், நற்கருணை பலிக்கு தலைமை ஏற்பவர்கள் என்பதற்காக. நான் சொன்னேன், இன்னும் ஒரே வருத்தமாக இருக்குது, ஜெசமனி தோட்டம் உடனே ஆரம்பிக்குது, இந்த நேரத்தில் ஹாப்பி ஃபீஸ்ட்டு சொல்கிறீங்களே, எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி தானே சாமி குருவானவரை ஏற்படுத்தினார். எனக்கு புத்திமதி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது கரெக்டு தான். பிரியமானவர்களே, இதையெல்லாம் நினச்சி பார்க்குறோம். யாருன்னா இறந்துட்டாங்கன்னா நம்ம கேட்குறது என்ன தெரியுமா? எப்படி இறந்தாங்க, கடைசியாக என்ன சாப்பிட்டாங்க, யார்கிட்ட பேசினாங்க, என்ன செய்தி சொன்னாங்க, அப்படி தானே கேட்போம். அவங்க கடைசியாக சொன்னதை மறக்கிறதே இல்லை. எங்கள் அம்மா 1985 ஜனவரி மாதம் 1 என்னை வந்து பஸ் ஏற்றி விட்டாங்க. அதான் கடைசியாக பார்த்தது. ஒரு 3 மாதத்தில் மார்ச் மாதம் 8 ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாங்க, சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடியே. என் அம்மா வந்து நல்லா படிக்கணும், நல்ல சாமியாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கடைசியாக எப்போ பார்த்தாலும் அது வந்து ஞாபகம் இருக்கும் நமக்கு. கடைசியாக யாராவது சொன்னதை செய்ததை நம்ம மறக்கவே முடியாது. அந்த சீடர்களை பொறுத்த மட்டில், நம்ம எல்லாரை பொறுத்த மட்டில், ஆண்டவர் அன்னைக்கு சீடர்களோடு போய் கோயிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது. அப்பா அம்மாவோட இல்லை, அம்மா கூட தூரத்தில் தான் இருந்திருப்பாங்க, ஏன்னா உள்ளே வரக்கூடாது ஆண்கள். ஒரே ஒரு நேரம் அப்பாவோட தனியாக இயேசு இருந்தார்னா சூசேப்பரோட தனியாக தான் வந்து அவர் அந்த இரத்தத்தை கொடுத்திருப்பார். ஆண்கள் மட்டுமே நுழைகின்ற அந்த பகுதி வந்திருப்பார். கொண்டாடியது, சீடர்களுக்காக ஒப்பு கொடுத்தது, மாலையில் பாதம் கழுவி பணிவை கற்றுக் கொடுத்தது, பாதம்
கழுவி பணியை கற்றுக் கொடுத்தது. தன் உயிரையே நமக்காக கையளித்தது. என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னது. என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னது. என்னை போல வாழுங்கள் என்று சொன்னது. ஒருவர் மற்றவரை என்னை போல அன்பு செய்யுங்கள் என்று கட்டளையிட்டது. இதையெல்லாம் மறந்து விடுவோமா? மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ ஆண்டவர் மன்னிக்கிறார். இனிமே நான் நல்ல பிள்ளையா இருப்பேன். எல்லாருக்கும் என்னால் முடிந்த அளவு நல்லது செய்வேன் என்று உறுதி எடுக்க வேண்டும். இந்த நாட்களின் மறை நிகழ்வுகளால், அற்புதமான கொண்டாட்டங்களால் நாம் எல்லாரும் உள்ளம் தொடப்பட்டு நம் ஆண்டவருடைய உண்மையான சீடர்களாக வாழ முயற்சி செய்வோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, நம்முடைய பெரிய நாயகி மாதா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவார்களாக. ஆமீன்.